ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இது வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்ல. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 2021 பால்கன் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் என்ற நிதி நிறுவனம் துவங்கப்பட்டது. குறுகிய கால வைப்பு தொகைக்கு அதிக வட்டியுடன் சேர்த்து கூடுதல் தொகை தரப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டதை அடுத்து ஏராளமானோர் அந்த நிறுவனங்களில் முதலீடு செய்தனர். வசூலிக்கப்பட்ட 1700 கோடி ரூபாயில் பாதிக்கு பாதி அளவு பணம் பழைய முதலீட்டாளர்களுக்கு திருப்பி தரப்பட்டது. கடந்த ஜனவரியுடன் நிறுவனங்கள் மூடப்பட்டதால் புதிதாக சேர்ந்த முதலீட்டாளர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதுகுறித்து ஹைதராபாத் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. முக்கிய குற்றவாளியான பால்கன் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் நிறுவன மேலாண் இயக்குனர் அமர்தீப் குமார், உயர் பொறுப்பில் இருந்த ஆரியன் சிங், யோகேந்தர் சிங் உட்பட 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் அமர்தீப் உள்ளிட்ட சிலர் வெளிநாடு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமர்தீப் தப்பியோட பயன்படுத்திய ஜெட் விமானம் ஹைதராபாத்தில் இருப்பதாக இந்த வழக்கை விசாரித்து வரும் அமலாக்கத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. பல கட்ட தேடுதல் வேட்டைக்கு பின் ஹைதராபாத்தின் சாம்ஷாபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 8 இருக்கைகள் உடைய அந்த விமானத்தை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். 2024 அமெரிக்காவில் 14 கோடி ரூபாய்க்கு இந்த விமானம் வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நிதி நிறுவன மோசடியில் வந்த பணத்தின் வாயிலாகவே இந்த விமானம் வாங்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையினர் தெரிவித்தனர். வணிக தேவைகளுக்கும் மருத்துவ ஆம்புலன்ஸாக பயன்படுத்த விமானத்தின் உள்ளே 3 கோடி ரூபாய் செலவு செய்து மாற்றி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தை 1 மணி நேரத்துக்கு வாடகைக்கு விடுவதன் மூலம் 4 லட்சம் ரூபாய் வரை வசூலித்து வந்துள்ளனர். அமலாக்கத்துறை வழக்கில் நிதி நிறுவனம் சிக்கியதும் விமானத்தின் இயக்கம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. மார்ச் 5ஆம் தேதி இரவு 10:15 மணிக்கு விமான ஆம்புலன்ஸாக துபாய்க்கு சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் தர இறங்கியதும் அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 8 பேர் கொண்ட குழு விமான நிலையத்தை அடைந்து அதன் இயக்கத்தை முடக்கினர்.